வானேவஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரானில இருக்கிற ட்ரிப் அண்ட் டேக்ஸ். ஐயோ என்னடா நம்ம வாய் இப்படி ட்ரிப் ஆகுது இன்னைக்கு. ட்ரிப் இல்லைங்க, கிரானில வந்து பார்த்தீங்கன்னா டிப்பு அண்ட் ட்ரிக்கு. இது பொறுமையாக சொன்னால் தான் வருது, கண்டினியூவாக சொன்னால் வர மாட்டேங்குது. அதாவது இந்த சொட்டக்கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் விதவிதமாக சித்திரவதைப்படுத்தலாம், அது மட்டும் இல்லாமல் இந்த சொட்டை கேள்வியை எப்படி இப்படிலாம் ஏமாற்றி அது மண்டையிலே வந்து ஆல்ரெடி மொட்டை தான், சாரி மண்டையில் வந்து சொட்டை இருக்குது, அந்த சொட்டை மண்டையில் எப்படி மொட்டை அடித்து அதை ஏமாத்துறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இருக்க ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கிரானி கேம்னால முடிக்கவே முடியல ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்களே, உங்களால் கிரானி கேமை ஈஸியாக முடிக்க முடியும். சரி கைஸ், வாங்க நம்ம இன்னைக்கு இந்த கேமில் இருக்கிற ஒரு ட்ரிக்கும் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம இப்போ வந்து ஒரு லைக் ஒரு ஷேர் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ இவங்களாம் தான் போன வீடியோ இருக்க கமெண்ட்ஸ், ஏன்னா இவங்க வந்து போன வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓரா பேசாம லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமர்க்கலமான ட்ரிக்கு. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரிக்கு தான் இருக்கிறதுலே பயங்கரமான ட்ரிக்கு. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். நடுவில் வந்து சில சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆச்சரியம் தான் படுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன ட்ரிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சொட்டை கேள்வியால் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியாது. ஆனால் வந்து நீங்களாக வாண்டடாக போய் மாட்டினீங்கன்னா சொட்டை கேள்வி அடிச்சிடும். ஆனால் நீங்கள் பக்கத்தில் நின்றா கூட சொட்டை கேள்வி கண்ணு தெரியாது. என்னடா சொல்கிற, சொட்டை கேள்விக்கு கண்ணு தெரியாது, அதுக்கு தான் கண்ணு ஷார்ப் ஆச்சுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து சொட்டை கேள்வியோட கண்ணு இருக்குது பாருங்கள், அதை வந்து தெரியாத மாதிரி பண்ண போகிறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட் தேவைங்க. ஸோ அந்த ரிமோட் வந்து ஃபஸ்ட்டு இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு வந்து சர்ச் பண்ணலாம். மோஸ்ட்டாக இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டு வந்தேன். பட் கடைசியில் வந்து நம்ம ஆசை நிராசையாக போச்சு. ஸோ இங்கே இல்லைனா என்ன, அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பொட்டி பொட்டியாக இருக்கும்ல, அதை தட்டி விட்டால் உள்ள ஒரு சீக்ரெட்டாக ஒரு பேசேஜ் போகும்ல, அந்த இடத்துல ஒரு டேபிள் இருக்கும்ல, அங்கே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க கைஸ், அங்கே போய் சர்ச் பண்ணலாம். இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஓகே, இப்போ இதை எடுத்தாச்சுங்க. இதை வச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம், பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து சொட்டை கேள்விக்கு கண்ணு தெரியாத மாதிரி பண்ண போகிறோம். ஏன்டா டே, அது எல்லாருக்குமே தெரியுமேடா, யாரடா ஏமாத்துற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா 2 செகண்ட் தான் கண்ணு தெரியாது. நான் சொல்கிறது பெர்மனண்ட்டாகவே சொட்டை கேள்வி கண்ணு தெரியாது. ஓகே, ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு ஓடி போயிடுங்க. சொட்டைகளை வந்து வர வச்சிருங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து இதை தட்டி விட்டுருவோம். சொட்டைகளை வந்து சத்தம் கேட்டு ஊ இஸ் த டாக் அப் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், சொட்டைகளை பார்த்துச்சேன்னா இப்போ வந்து மேலே வந்து அடிச்சு நாக் அவுட் பண்ண வருது. கிளவி இன்னைக்கு ஒன்றால் என்ன நாக் அவுட் பண்ண முடியாது. என் கையில் என்ன இருக்குது பார்த்தியா, பெப்பர் ஸ்ப்ரே போட்டு ஓரமாக